ப்ரோ என்னை யாருமே மதிக்க மாட்றாங்க. அது கேர்ள்ஸ் கிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி, எங்க போனாலுமே சரி, என்ன ட்ரீட் பண்ற விதம் எனக்கு ரொம்பவே லோவரா இருக்கு. என்னோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு எப்படின்னு தெரியலண்ணா. நீங்க இந்த 5 விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க கடைசி வரைக்கும் உங்க ஸ்டாண்டர்ட் லோவரா தான் இருக்கும். அது என்னென்ன 5 விஷயன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன். என் பேரு ராகவ். நம்ம இந்த சேனல்ல மேன் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கீப்பிங் டெக்ஸ்டிங் ஹர். அதாவது எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராம், எங்கே போனாலுமே சரி, காலையில், மதியம், சாயந்தரம், நைட் எப்போ பார்த்தாலும் நீங்கள் குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டியா, இதேமாரி டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் கூட உங்களை மதிக்க மாட்டான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவள் கொஞ்சம் கூட உங்களை மதிக்க மாட்டான். அவங்க உங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஓகே இவனுக்கு வேலையே இல்லை போல, இவன் ரொம்ப ஃப்ரீ போல, இவனுக்கு நம்மளை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது போல இவன் வாழ்க்கையில. அதனால அந்த பொண்ணு உங்க மேல கொஞ்சம் கூட உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அதனால நீங்க அந்த அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அங்கேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரீப்ளை பண்ணுமே தவிர, நீங்கள் டபுள் டெக்ஸ்டிங் பண்ணவே கூடாது. நீங்கள் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா அவங்க உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட ஸ்டாண்டர்டை ரொம்பவே லோவர் ஆகும். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக வேணா இருக்கட்டும், ஓகேங்களா? அதெல்லாம் செகண்டரி தான் நம்மளுக்கு. நீங்கள் அந்த அழகில் போயிட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன், அதனால நான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அது எங்கேயுமே வேலைக்காகாது. இது வந்து பொண்ணு விஷயத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் மற்றவங்க கிட்டேயும் நான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்கள்கிட்ட நான் வந்து ஃப்ரீன்னு நீங்கள் காட்டிகிட்டே இருப்பீங்க, அவைலபிள் நீங்கள் காட்டிகிட்டே இருப்பீங்க. அதனால் அது வேணாம், அதை அவாய்ட் பண்ணி. அதில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ லெட்டர் டிஸ்ரெஸ்பெக்ட். அதாவது ப்ரோ, அவன் என் ஆள் ப்ரோ, அவன் என்னை கலாய்ப்பா, அவன் என் ஃப்ரெண்டு ப்ரோ, அவன் என்னை எப்பயுமே அப்படி தான் கலாய்ப்பான். இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் உங்கள் பவுண்டரியை தாண்டி அவங்கள அட்வான்டேஜ் எடுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு ஹர்ட்டாக இருக்குது, எனக்கு யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு யாருமே வேல்யூ கொடுக்க மாட்டாங்கன்னீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அலோவ் பண்ணுறதுனால தான் யாராக இருந்தாலுமே சொல்லி உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் வைக்கணும். ஈவன் அது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலும் சரி. ரிலேஷன்ஷிப்பில் ஃபன் இருக்கலாம், அந்த ஃபன்னு நீங்களாகவே இருக்கக்கூடாது. உங்களை வச்சு ஃபன் பண்ணி உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா அது நல்லாவும் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற, நீங்கள் கேட்குற அந்த ரெஸ்பெக்ட், அந்த வேல்யூ, ஹை வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கேர்ளாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும், யாரையுமே உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் நிற்கலைன்னா, இப்போ நான் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக, அதேமாரி உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும் யுவர் செல்ஃப். ஓகேவா? உங்களுக்காக நீங்கள் நிற்கலாம், வேறு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே சரி, உங்களை ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்கள, இல்லை என்னை வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் நடக்குது, நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா அது நீங்கள் டோலரேட் பண்ணிவிட்டு பரவாயில்லன்னு ஒரு தடவை விட்டிங்கன்னா திரும்ப அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் திரும்பவும் பரவாயில்ல விடுங்க, அவங்க திரும்பவும் பண்ணுவாங்க. இது கண்டினியூ ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட வேல்யூவை நீங்களே மறந்துட்டு நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிடுவீங்க. ஸோ ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, யூ வாட்சிங் பான். நீங்கள் டூ மச்சாக பான் பார்க்குறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நீங்கள் உங்கள் வேல்யூபிளான ஒரு டைமை அதை உங்கள் ஒர்க்குக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் ஏதோ ஸ்க்ரீனில் 2 பேர் செக்ஸ் பண்ணுறத பார்த்து நான் ஆர்காசம் ஆகிட்டு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. உங்களால் எப்படி சொல்கிறது, உங்களால் உங்கள் ரெஸ்பெக்ட் கெயின் பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வெளியே உங்களால் சோஷியலாக பழக முடியாது. நீங்கள் கண்டினியூவாக பான் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெளியே சோஷியலாக பழகவே முடியாது. ஏன்னா பான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், ஆப்ஜெக்டிஃபிகேஷன், அடிக்ஷன். இந்த 3மே ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நீங்கள் கேட்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், நீங்கள் கேட்குற அந்த வேல்யூவாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றே தான், ஸ்டாப் வாட்சிங் பான். த ஃபோர்த் திங் இஸ் ஸ்கிப் த ஒர்க். இதில் நான் ஒர்க்குன்னு மென்ஷன் பண்ணுறது நீங்கள் டெய்லி ஜாப் மட்டும் இல்லை, 9 to 5 அந்த மாதிரி டெய்லி ஜாப் நான் சொல்லலை, அதுவும் மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் ஜிம் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கெரியர் பில்டிங்க்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணுற ஒரு சைடு அசெட்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே அதில் தான் வரும். அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி, ப்ரோ என்கிட்ட இது கேட்குறாங்க, அதை என் ஃப்ரெண்டு அவங்க திடீர்னு கூப்பிட்றாங்க,
அதனால் நான் போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன், இவங்க இதை கேட்குறாங்க நான் இதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நான் நல்லவனாக இருக்கணும், நான் நைஸ் கையாக இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க என்ன தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களை யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்கள் ஒர்க்குக்கு தான். அப்படிங்க உங்கள் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இல்லை ப்ரோ எனக்கு மற்றவங்க முன்னாடி நான் நல்லவனாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அது நீங்கள் உங்கள் ஒர்க்கை உங்கள் டைமை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. இதை தவிர இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. The fifth thing is you playing video games. அதாவது நீங்கள் வந்து கிட்டு கிடையாது, நீங்கள் ஒரு மேன். இப்போ வந்துட்டு நீங்கள் கேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் கேம் விளாட்னா தான் ரிலீஃப் ஆவேன், அதனால நான் கேமுக்கு தான் ப்ரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நான் கேம்ஸ் அட்லீஸ்ட் நான் 1 or 2 hours ஆச்சும் நான் விளாடுவேன் அப்படின்னு நீங்கள் கண்டினியூவாக விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அது மற்றவங்க முன்னாடி உங்களை லோவர் ஸ்டாண்டர்டாக தான் காட்டும். ஏன்னா கேமில் நீங்கள் என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ போய் அச்சீவ்மெண்ட் நீங்கள் கேமில் வச்சுருந்தாலும் ப்ரோ நான் கான்கர் நான் என்ன சொன்னாலுமே சரி, அது உங்களுக்கு ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கூட எடுபடாது. ரியல் லைஃப் கம்ப்ளீட்லி வேறு. நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா உங்களை யாருமே வந்து நீங்கள் போய் வெளியே சொல்லி பாருங்கள் நான் இல்லை நான் கேம் விளாடிட்டு இருக்கேன், உங்களை ஒரு கிட்டாக தான் பார்ப்பாங்க, உங்களை ஒரு மேனாக பார்க்கவே மாட்டாங்க. ஸோ உங்களோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு ஹை வேல்யூவாக வேணும், என்னை வந்து ஒரு கேர்ள்ஸ் ஒரு அட்ராக்ஷனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன இந்த 5 திங்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் உங்களால் உங்கள் ஸ்டாண்டர்டை ஹையாக்க முடியும். இல்லைனா ப்ரோ யூ கீப் யுவர் ஸ்டாண்டர்ட் லோ.